We are not against Rama. ராமனை எதிர்க்கிறது முட்டாள்தனம். எப்படி எதிர்க்க முடியும்? கம்பனுடைய கதாநாயகன் அவனை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? காசில் கொற்றத்து ராமன் அவனை போய் குறை சொல்ல முடியுமா? ஆனா இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ராமரை விட கம்பன் முக்கியம் என்பதுதான் கம்பன் கழகத்தினுடைய தெளிவு. எனக்கு சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப ஆர்கனைஸ்டா ஒன்று இருந்தா பிடிக்காது, என்னுடைய இயல்பு. ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கோச்சிக்கிட்டாங்க. ஒரு விவேகானந்தரால் ஒரு ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்க முடியும், ஆனால் எத்தனை ராமகிருஷ்ண மடம் முயன்றாலும் ஒரு விவேகானந்தரை உருவாக்கவே முடியாது. இது ரொம்ப ஆழமான விஷயம். ஸோ எனக்கு எப்போவுமே இன்ஸ்டிடியூஷன், அந்த ஃபார்மேஷன், அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது என்னை பொறுத்த அளவில். வேதாத்ரி மகரிஷி சொல்வார், எனக்கு குருவும் இல்லை எனக்கு சீடனும் இல்லைம்பா. ரமணரும் அதே தான் சொல்வார். வாழ்க்கையில் அது ஒரு பயணம், அது அனுபவம். நானே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நினைத்த பல செய்திகளை இப்போ மாற்றிக்கொண்டிருக்கிறேன். என் மனதளவில் நிறைய மாற்றங்கள். தட் இஸ் கால்டு எவல்யூஷன். இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்கு. பெர்ஃபெக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு, எவல்யூஷன் ஒரு வார்த்தை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளே எவல்யூஷனா பெர்ஃபெக்ஷனான்னு கேட்டா, பெர்ஃபெக்ஷன்ங்கிற வார்த்தையே சரியா இருக்க முடியாது. எவல்யூஷன் இருக்கிற வரையில பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்க முடியும்? ஒன்று வளர்ந்து கொண்டே இருக்கிற போது அதனுடைய பூரணமான வளர்ச்சி நிலைன்னு ஒன்று எப்படி காண முடியும்? ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ற வார்த்தையே உண்மை கிடையாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே எவல்யூஷன் தான். திரும்பி 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 ஒன்றோடு ஒன்று முயற்சி பண்ணி எவல்யூஷன் போய்கொண்டே இருக்கும். இது என்னுடைய நம்பிக்கை. அதனால ஒரு பயணமாக இலக்கியம். முதல்ல கம்பனை படித்தேன், படித்தவங்க பேசுறத கேட்டேன், அவங்க பேசுனதை அப்படியே பேசினேன், அவங்க பேசுனதை அதே மாதிரியே பேசினேன். அப்புறமா யோசித்தேன், இல்லை இதை கொஞ்சம் மாற்றணும். கீரன் ஸ்டைல் பேசினா கீரன் ஸ்டைல் சரி வராது, நானும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. ஒரு நயம் சொல்வதாக இருந்தால் கூட கொஞ்சம் மிகையாக சொல்கிறாங்களோ, இது தேவையில்லையோ, இவ்வளவு ஆழமாக போய் நயம் சொல்கிறேன்னு ஏறத்தாழ மூல ஆசிரியனையே கூட கழுத்தத்திருக்கிற வேலையை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு இயல்பில் சில கருத்துக்கள் தோன்றுகிற போது நான் வேறொரு திசையில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் ஆர்கனைஸ்டாக தன்னை வளர்த்து கொண்ட பெருமை நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்களுக்கு உண்டு. அது அவருடைய தனித்த ஒரு சிறப்பு. கோபம் வந்தால் கூட கடுமையாக கடிந்து கொள்ள மாட்டார் ஜெயராஜ். ரொம்ப மென்மையாக அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்வார். எனக்கு மென்மையாகவே எதையும் சொல்ல வராது. ரொம்ப மென்மையான விஷயத்தையே சத்தம் போட்டு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்குவேன். ஸோ நிறைய எங்களுக்குள்ள அந்த இயல்பான அமைப்பு முறை. ஒன்று ஜிப்பா சைஸு ஒன்றா இருக்கும், அது ஒன்று தான். அதுவும் நான் அவரது போட முடியாது, ஒரு காவி போட ஆரம்பிச்சிட்டார், அதையும் நான் போட முடியாது. ஆனால் நாங்கள் நல்ல நண்பர்கள். இப்போ 2 பேரும் இணைந்து சில கருத்துக்களை இங்கே பரிமாறிக்கணும். இப்போ கூட அவர் தான் சொன்னார், முதல்ல சுயசம் நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள், அப்புறமா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னார். சரி, எதுனாலும் சரி, நானும் அதுக்காக தொடங்கினேன். ஒன்று சொல்லிட்டு நான் இப்போ அவர்கிட்ட கொடுத்துட்றேன். 2 பேரும் அப்புறம் உரையாடல் மாதிரி கொஞ்சம் உங்கள் கேள்விகள் இருந்தால் அதுவும் கொஞ்சம் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்று, காரைக்குடியிலே கம்பன் கழகத்தை ஐயா சாதனா கணேசன் அவர்கள் தொடங்குகிறார்கள். கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஒரு காரணம், பிறகு அவருடைய பட்சிராஜ ஐயங்கார் ஒரு காரணம், அவரோடு இருந்த அன்பர்கள் எல்லாம் ஒரு காரணம். போன முறை லேசாக கோடிட்டு காமிச்சேன். இந்த சுதந்திரா கட்சி பலவீனம் அடைஞ்ச போது சுதந்திரா கட்சியில் இருந்தவர்கள் நண்பர்களாக இருந்த பல பேருக்கு அந்த கட்சி பலவீனம் அடைகிற போது ஏதாவது ஒரு பொது காரியம் பண்ணணும் அப்படின்னு தோணின போது வசமா சிக்கினது இந்த கம்பன். ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல நண்பர்கள். ஜி.கே. சுந்தரம் பெரிய செல்வர், வசதியானவர். ஜி.கே. சுந்தரம் சாகணேசன் இதில் இருந்தார், சுதந்திரா கட்சியில் இருந்தார். அந்த கட்சி ஒரு மாதிரி நீர்த்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் கம்பனை கொஞ்சம் விமர்சிக்கிற ஒரு போக்கு அதிகமாச்சு. அதுக்கு காரணம் வேறு. அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வடக்க தாக்குறதுக்கு ஒரு களம் வேணும் அப்படின்னு ராமாயணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ராமாயணத்தை விமர்சிக்க ஆரம்பித்த போது சாவனா கானாவால் அதை தாங்க முடியல. நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, என்னுடைய ராமனை ஒருவன் பழிப்பதோ, அவருடைய கோபத்துக்கு காரணம் என்னுடைய ராமனை ஒருவன் பழிப்பதோ, பட்சி அந்த வார்த்தை அப்படியே இருக்கு, பட்சி என்னுடைய ராமனை ஒருவன் பழிப்பதோ அப்படின்னு கோபப்படுறார் சாவனாகானா. அதன் பிறகு எல்லாருமா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, ஐயா நீங்க இந்த கம்பன் கழகத்தினுடைய உண்மையான ஆதர்ச புருஷர் யார் தெரியுங்களா?
அதாவது மறுபடியும் கம்பனை ரிவைவ் பண்ணி இந்த தமிழ்நாடு முழுக்க கம்பனை கொண்டு போகணுங்கிற உணர்வுக்கு விதை போட்ட மனுஷன் யார் தெரியுங்களா? ரசிகமணி டிகேசி. இன்னும் பல பேருக்கு அவருடைய அருமை தெரியாது. ரசிகமணி டிகேசி ஜஸ்டிஸ் மகராஜனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ரசிகமணி டிகேசி சா கணேசனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினவர். ஏன்னா கம்பனையே கடவுளா நினைச்சு அந்த கம்பராமாயணத்தை அனுபவிச்சு 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 சொல்லுகிற ரசிகமணி டிகேசியினுடைய ஒரு பெரிய பாணி தமிழ்நாட்டு மேடைகளிலேயே ஒரு பெரிய திருப்பு முனை ரசிகமணி டிகேசி. அவர் கம்பன் பாட்டில் ஒன்று ரெண்டு இது அமர்ந்து இல்லைன்னு எடுப்பேன்னு எடுத்த போது அவர் மேலே ஒரு கோபம் வந்தது. நம்ம ஜனங்களுக்கு ஒன்று தெரியாதுங்க, ஒரு மனிதனுடைய ஒரு செயலை வைத்து கொண்டு அவன் உயர்வு தாழ்வை எடை போடவே கூடாது. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நபர்களை கொண்டாடாதீர்கள், நபர்களை குறை சொல்லாதீர்கள், நபர்களின் கருத்துக்களில் எது சரியோ அதை கொண்டாடுங்கள், நபர்களின் கருத்துக்களில் எது உடன்பாடு இல்லையோ அதை விட்டு விட்டு வெளியில் வர பழகுங்கள். நபர்கள் அதிகமாக கொண்டாடத்தக்கவர்களும் அல்ல, திண்டாட அவமதிக்கத்தக்கவர்களும் அல்ல. ஏன்னா இன்னும் நீங்க கண்டறியக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மனிதனை கடவுள் இந்த பூமியில் படைக்கவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 100% கரெக்ட் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷரை கடவுள் இன்னும் படைக்கல அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரசிகமணி டிகேசி அப்படின்னா ஒரு பொயட்ரியை எடுத்து ரொம்ப நேரம் அனுபவிப்பார். அப்படியே ஒரே ஒரு கவிதையை எடுத்துக்குவார். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ அப்படின்னா. இதுதான் ஜஸ்டிஸ் மகராஜனை ரொம்ப பாதிச்சது. மகராஜன் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டார். மகராஜன் டிகேசி எப்படி வர்ணிக்கிறார் தெரியுங்களா? ஒரு கட்டுரையில், நான் முதலாக குற்றாலம் போயிருந்தேன், நான் டிகேசியை பார்க்க வேண்டும் என்று போகிறேன், ஒரு கிரேக்க சிற்பம் போல் நின்று கொண்டிருந்தார். சார், இன்னைக்கு சிற்பங்களில் கிரேக்க சிற்பங்களுக்கு நிகரான என்னதான் நம்ம தமிழ்நாடு பெருமையெல்லாம் பேசினா கூட ஒரு உண்மையை ஒத்துக்கணும், கிரேக்க சிற்பங்களில் இருக்கிற உயிர்ப்பு இருக்கு பாருங்க, அது உலகத்தில் வேற எந்த சிற்பங்களையும் நீங்க பார்க்க முடியாது. அந்த கிரேக்க சிற்பம் போல் நின்று கொண்டிருந்தார், இடுப்பில் கை வைத்து கொண்டு நிமிர்ந்து அப்படி 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 பார்த்து கொண்டு ரசிகமணி டிகேசி நின்று கொண்டிருந்தார். அவரை பார்க்கிற போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் என்று ஜஸ்டிஸ் மகராஜன் எழுதுகிறார். இதை எதுக்கு சொல்றேன்? அந்த டிகேசி கம்பராமாயணத்தை சொல்லி சொல்லி தான் கல்கிக்கு பாதிப்பு உண்டு பண்ணார். அந்த வட்டத்தொட்டி அப்படிங்கிற அமைப்பில் எங்கள் அப்பாலாம் கூட போவார். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்வார், வட்டத்தொட்டின்னு ஏன் பேர் வச்சார்னா, எவனும் பெரியவனும் இல்லை எவனும் சின்னவனும் இல்லை, வட்டமாக உட்காரணும். ஏன்னா அதில் ஒரு ஆள் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு ரசிகமணி டிகேசி அவர் வீட்டு தொட்டி முத்தத்தை வட்டமாக்கினார். அதில் எல்லாரும் வரிசையாக உட்காந்துக்கணும். வேளா வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று முந்திரி பருப்பு அது இதுன்னு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இலக்கியத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்காக அனுபவிப்பாங்க. அப்பேற்பட்ட ரசனையை உண்டு பண்ணினார் ரசிகமணி டிகேசி. அதில் சாவனா கானா உள்ள நுழையிறார். அப்போ அவருக்கு அந்த பாதிப்பு வருது. அப்படியே அவருடைய உணர்வு இந்த அரசியல் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் ராமாயணத்தை குறை சொன்ன போது அதுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு வலிமையான காரியத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி காரைக்குடியில் கல்கி போன்ற பல பெரியவர்கள் துணையோடு இந்த ஒரு பெரிய சாதனையை சாவனா கானா கம்பன் கழகம்னு தொடங்குகிறார். இதான் இந்த கம்பன் கழகத்தை சாவண்ணா ஐயா அவர்கள் தொடங்கி வச்சதற்கான மூல காரணம். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரிலிஜன் குறை சொல்றதுக்கு இல்லைங்க. இங்கே ஐயா வரவேற்புரையிலேயே சொன்னார், மத வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து ஜஸ்டிஸ் இஸ்மாயிலுடைய பேச்சை அப்படியே மேற்கோளாக இங்கே எடுத்து சொன்னார் அவங்க அந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே மெட்ராஸ் மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபத்தில் ராமாயணம் நடக்கிறதுக்கும் ஏவிஎம் கல்யாண மண்டபத்தில் கம்பன் விழா நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அங்க ராமன் படத்துக்கு பூஜையாகும், இங்க கம்பன் படத்துக்கு மரியாதை கிடைக்கும். We are not against ராம. ராமனை எதிர்க்கிறது முட்டாள்தனம். எப்படி எதிர்க்க முடியும்? கம்பனுடைய கதாநாயகன், அவனை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? காசில் கொற்றத்து ராமன், அவனை போய் குறை சொல்ல முடியுமா? ஆனா இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ராமரை விட கம்பன் முக்கியம் என்பதுதான் கம்பன் கழகத்தினுடைய தெளிவு. அதை சாவனா கானா பதிவு பண்றார். இங்கு கம்பன் தான் எங்களுக்கு கடவுள், கம்பனுக்கு தான் 108 போற்றி, கம்பனுக்கு தான் பூஜை,
கம்பனுக்கு வழிபாடு நடந்துதான் பிறகு தொடங்க ஆரம்பிக்கும். எது ராமாயண விழாவே கம்பன் புகழ் வாழ்க ஆரம்பிப்பார் அவர். அந்த மாதிரி கம்பனை முதன்மைப்படுத்தி இப்போ ஒரு சீக்கிரட்டை உடைக்கிறேன். லைட்டா கம்பன் படத்தை பாருங்க, தலைமுடி அப்படி 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 எல்லாம் ரசிகமணி டிகேசியோட படத்தை இம்ப்ரூவ் பண்ணி தான் கம்பன் படம் வரையப்பட்டது. ரசிகமணி டிகேசி மேல உள்ள அந்த ஒரு ஈடுபாடு அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ ஏஐ வரத்துக்கு முன்னாடி ஏஐ வந்திருந்தா இன்னும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். டிகேசி படத்தையே உள்ளே போட்டு வெளியே எடுத்துருந்துருக்கலாம். அந்த ஏஐ வரத்துக்கு முன்னாடி அதை டெவலப் பண்ணி கம்பனுடைய திருவுருவத்தை அவங்க வரைகிறாங்க, அமைப்பில் அப்படி வரைகிறாங்க. அப்படி வளர்ந்தது கம்பன் கழகம். இதனுடைய நோக்கம் கம்பன் புகழ், அதாவது என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர். சார் என்ன தெரியுங்களா, நாகரிகம் உள்ள மனிதன் இலக்கியத்தை ரசிக்கிற பக்குவத்தை பெற்றால் மட்டும்தான் காட்டுமிராண்டி வாழ்க்கையிலிருந்து நாகரிக வாழ்க்கைக்கு மாறி இருக்கிறான்னு பொருள். ஒரு சொபிஸ்டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஏற்படணும் அப்படின்னு சொன்னா என்ஜாயிங் லிட்ரேச்சர், இலக்கியத்தை ரசித்தல் என்பது நடந்தால் மட்டும்தான் அது சரியான ஒரு வார்த்தையார். திருப்பூர் கிருஷ்ணர் வந்திருக்கிறார். தீபம் நான் பார்த்த சாரதி, அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாரிசு. தீபம் நான் பார்த்த சாரதி ஒரு வார்த்தை சொல்வார், இஸ் பொயட்ரி எ லக்ஸுரி ஆர் நெசசிட்டின்னு கேட்பார். யார்? தீபம் பார்த்தார். பொயட்ரி வந்து லக்ஸுரியா இல்லாட்டி அடிப்படை தேவையா ஆடம்பர பொருளா? இஸ் இட் எ லக்ஸுரி ஆர் எ நெசசிட்டி? அப்புறமா பார்த்தார் சொல்வார், இட் இஸ் எ லக்ஸுரி. பொயட்ரி இஸ் எ லக்ஸுரி. தப்பா நினைக்காதீங்க, அது நெசசிட்டியா இருந்தால் ரேஷன்லயே கொடுத்துருப்பான். 100 கிராம் அரிசி கொடுத்த மாதிரி, ஒரு படி அரிசி கொடுத்த மாதிரி, 4 கிலோ சக்கரை கொடுத்த மாதிரி 4 கம்பராமாயண பாட்டை எடுத்துட்டு போடா. ஏன்னா நெசசிட்டினா ரேஷன்லயே கொடுக்க வேண்டியது தானே. ஸோ பொயட்ரி இஸ் எ லக்ஸுரி. ஆனால் லக்ஸுரினா யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. இந்த நூற்றாண்டோட கான்செப்ட் என்ன தெரியுங்களா? லக்ஸுரி டு த காமன் மேன் தான் இந்த நூற்றாண்டுடைய லட்சியம். சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. 100 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஸுரிங்கிறது பணக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் செல்போன் இருக்கு, எல்லாத்தையும் கார் இருக்கு, எல்லாத்தையுமே எல்லா வசதியும் இருக்கு, எல்லாருமே கிங்கு தான். ஒண்ணுமே யாரும் அசைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ லக்ஸுரியை எல்லாருக்குமா கொடுக்கிறது தான் இந்த நூற்றாண்டின் கோட்பாடு. பொயட்ரி இஸ் த பிக்கஸ்ட் லக்ஸுரி. அதை எல்லாருக்கும் கொடுக்கிறது தான் கம்பன் கழகத்தினுடைய கோட்பாடு. நன்றி, வணக்கம்.